بسم الله الرحمن الرحيم يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا அத்தியாயம் அல் அஹ்ஸாப் மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 73. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, அல்லாஹுவுக்கு அஞ்சும், மேலும் நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீர். உண்மையில் அல்லாஹுதான் நன்கு அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுகின்ற விஷயத்தை நீர் பின்பற்றும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹு நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. பொறுப்பேற்பதற்கு அல்லாஹுவே போதுமானவன். ما جعل الله لرجل من قلبين في جوفه وما جعل أزواجكم اللائي تظاهرون منهن أمهاتكم وما جعل أدعياءكم أبناءكم ذلكم قولكم بأفواهكم والله يقول الحق وهو يهدي السبيل ادعوهم لآبائهم هو أقسط عند الله فإن لم تعلموا آباءهم فإخوانكم في الدين ومواليكم وليس عليكم جناح فيما أخطأتم به ولكن ما تعمدت قلوبكم وكان الله غفورا رحيما. அல்லாஹ் எந்த மனிதனுள்ளும் இரு இதயங்களை அமைத்திடவில்லை. கணவன் தனது மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு கூறி விவாகரத்தை நாடுகின்ற லிஹார் எனும் முறையில் நீங்கள் லிஹார் செய்கின்ற உங்கள் மனைவிகளை உங்களுடைய அன்னையராய் அவன் ஆக்கவும் இல்லை. மேலும் அவன் உங்களுடைய வளர்ப்பு மகன்களை உங்களின் சொந்த மகன்களாய் ஆக்கவும் இல்லை. இவை நீங்களே உங்கள் வாய்களிலிருந்து வெளிப்படுத்தும் வெறும் வார்த்தைகளாகும். ஆனால் அல்லாஹ் சத்தியத்தின் அடிப்படையிலானதை கூறுகின்றான். மேலும் அவனே நேரிய வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். வளர்ப்பு மகன்களை அவர்களின் சொந்த தந்தையுடன் சேர்த்து அழையுங்கள். இது அல்லாஹுவிடம் மிக்க நீதமானதாகும். ஆனால் அவர்களுடைய தந்தையர் யார் என்று நீங்கள் அறியவில்லையாயின் அவர்கள் உங்களுடைய மார்க்கம் சார்ந்த சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கின்றார்கள். தெரியாமல் நீங்கள் ஏதேனும் பேசிவிட்டால் அதற்காக உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை. ஆயினும் மனப்பூர்வமாக நாடி நீங்கள் கூறினால் அது நிச்சயம் குற்றமாகும். அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن
تفعلوا إلى أوليائكم معروفا كان ذلك في الكتاب مستورا. சின்னமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முன்னுரிமை பெற்றவராவார். மேலும் நபியின் மனைவியர் அவர்களுக்கு அன்னையராவார். ஆயினும் அல்லாஹ்வின் வேதத்தின்படி ஏனைய பொது முஸ்லிம்களை விடவும் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை விடவும் இரத்தபந்த உறவினர்கள்தாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிவதில் அதிக உரிமையுடையவர்கள் ஆவர். ஆயினும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம். இந்த விதி இறைவேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ وَمِنكَ وَمِن نُوحٍ وَإِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى ابْنِ مَرْيَمَ وَأَخَذْنَا مِنْهُم مِيثَاقًا غَلِيظًا لِيَسْأَلَ الصَّادِقِينَ عَن صِدْقِهِمْ وَأَعَدَّ لِلْكَافِرِينَ عَذَابًا أَلِيمًا. மேலும் நபியே, எல்லா நபிமார்களிடமிருந்தும் என்ன வாக்குறுதியை நாம் வாங்கினோமோ அதனை நீர் நினைவு கூரும். உம்மிடமிருந்தும் மேலும் நூஹ், இப்ராஹிம், மூசா மற்றும் மரியத்தின் குமாரர் ஈசா ஆகியோரிடமிருந்தும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அனைவரிடமிருந்தும் நாம் வலுவான வாக்குறுதி வாங்கி இருக்கின்றோம். உண்மையாளர்களிடம் அவர்களின் உண்மை குறித்து அவர்களின் இறைவன் விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக. மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார் செய்தே வைத்திருக்கின்றான். يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. நம்பிக்கையாளர்களே, அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருபகாரத்தை நினைவு கூறுங்கள். எதிரி படையினர் உங்களை தாக்க வந்தபோது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம். உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மருண்டு விட்டன, இதயங்கள் தொண்டைகளை அடைத்துக் கொண்டன. மேலும் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி விதவிதமான சந்தேகங்கள் கொள்ள தலைப்பட்டீர்கள். அந்த கடினமான நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நன்கு சோதிக்கப்பட்டார்கள், மேலும் கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ مَّا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا وَيَسْتَأْذِنُ فَرِيقٌ مِّنْهُمُ النَّبِيَّ يَقُولُونَ إِنَّ بُيُوتَنَا عَوْرَةٌ وَمَا هِيَ بِعَوْرَةٍ إِن يُرِيدُونَ إِلَّا فِرَارًا.
وَلَوْ دُخِلَتْ عَلَيْهِمْ مِنْ أَقْطَارِهَا ثُمَّ سُئِلُوا الْفِتْنَةَ لَآتَوْهَا وَمَا تَلَبَّثُوا بِهَا إِلَّا يَسِيرًا وَلَقَدْ كَانُوا عَاهَدُوا اللَّهَ مِنْ قَبْلُ لَا يُوَلُّونَ الْأَدْبَارَ وَكَانَ عَهْدُ اللَّهِ مَسْئُولًا மேலும் அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நம்மிடம் செய்திருந்த வாக்குறுதிகள் யாவும் ஏமாற்று வேலையே தவிர வேறொன்றும் இல்லை என்று நயவஞ்சகர்களும் மற்றும் எவர்களின் உள்ளங்களில் பிணி இருந்ததோ அவர்களும் வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர், எதிரிபுவாசிகளே, இனி நீங்கள் இங்கு தங்கியிருக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர், எங்களுடைய வீடுகள் ஆபத்திற்குள்ளாயிருக்கின்றன என்று கூறி நபியிடம் அனுமதி கோரிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவை ஆபத்திற்குள்ளாயிருக்கவில்லை. உண்மை யாதெனில் அவர்கள் போர்க்களத்திலிருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள். நகரின் நாற்புறங்களிலிருந்தும் எதிரிகள் ஊடுருவி பிறகு குழப்பம் விளைவிக்குமாறு இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு இவர்கள் தயாராயிருந்திருப்பார்கள். குழப்பத்தில் பங்கு பெறுவதில் அவர்களுக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்காது, சிறிதளவே தவிர. இதற்கு முன்னரோ புறங்காட்டி ஓடமாட்டோம் என்று அல்லாஹ்விடம் இவர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள். மேலும் அல்லாஹ்விடம் அளித்திருந்த வாக்குறுதி விசாரிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கின்றது. قُل لَّن يَنفَعَكُمُ الْفِرَارُ إِن فَرَرْتُم مِّنَ الْمَوْتِ أَوِ الْقَتْلِ وَإِذًا لَّا تُمَتَّعُونَ إِلَّا قَلِيلًا قُلْ مَنْ ذَا الَّذِي يَعْصِمُكُمْ مِنَ اللَّهِ إِنْ أَرَادَ بِكُمْ سُوءًا أَوْ أَرَادَ بِكُمْ رَحْمَةً وَلَا يَجِدُونَ لَهُم مِّن دُونِ اللَّهِ وَلِيًّا وَلَا نَصِيرًا நபியே, நீர் இவர்களிடம் கூறும், நீங்கள் மரணத்திலிருந்து அல்லது கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு எத்தகைய பலனையும் அளிக்காது. அதன் பின்னர் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க சிறிதளவு சந்தர்ப்பமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களுக்கு தீங்களிக்க நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார்? அவன் உங்கள் மீது கருணை பொழிய நாடினால் அவனுடைய கருணையை தடுக்க யாரால் முடியும்? அல்லாஹுவுக்கு எதிராக எந்த ஆதரவாளரையும் உதவியாளரையும் இவர்கள் காண மாட்டார்கள். قَدْ يَعْلَمُ اللَّهُ الْمُعَوِّقِينَ مِنكُمْ وَالْقَائِلِينَ لِإِخْوَانِهِمْ هَلُمَّ إِلَيْنَا وَلَا يَأْتُونَ الْبَأْسَ إِلَّا قَلِيلًا أَشِحَّةً عَلَيْكُمْ فَإِذَا جَاءَ الْخَوْفُ رَأَيْتَهُمْ يَنظُرُونَ إِلَيْكَ تَدُورُ أَعْيُنُهُمْ كَالَّذِي يُغْشَى عَلَيْهِ مِنَ الْمَوْتِ فَإِذَا ذَهَبَ الْخَوْفُ سَلَقُوكُم بِأَلْسِنَةٍ حِدَادٍ أَشِحَّةً عَلَى الْخَيْرِ أُولَئِكَ لَمْ يُؤْمِنُوا فَأَحْبَطَ اللَّهُ أَعْمَالَهُمْ وَكَانَ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرًا يَحْسَبُونَ الْأَحْزَابَ لَمْ يَذْهَبُوا وَإِنْ يَأْتِ الْأَحْزَابُ يَوَدُّوا لَوْ أَنَّهُمْ بَادُونَ فِي الْأَعْرَابِ يَسْأَلُونَ عَنْ أَنْبَائِكُمْ
وَلَوْ كَانُوا فِيكُمْ مَا قَاتَلُوا إِلَّا قَلِيلًا. உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும், மேலும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பெயரளவுக்குத்தான் பங்கு பெறுவார்கள். உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரணத் தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவாறு பக்கம் பார்ப்பார்கள். ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோலை போன்று கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்து விடுகின்றார்கள். இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டான். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹுவை பொறுத்து மிகவும் எளிதானதாகும். இவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள் தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பிச் செல்லவில்லை என்று. அவர்கள் மீண்டும் தாக்க வந்து விட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும். மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமைகளை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள். لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ أُسْوَةٌ حَسَنَةٌ لِمَنْ كَانَ يَرْجُو اللَّهَ وَالْيَوْمَ الْآخِرَ وَذَكَرَ اللَّهَ كَثِيرًا. وَلَمَّا رَأَى الْمُؤْمِنُونَ الْأَحْزَابَ قَالُوا هَذَا مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ وَصَدَقَ اللَّهُ وَرَسُولُهُ وَمَا زَادَهُمْ إِلَّا إِيمَانًا وَتَسْلِيمًا. உண்மை யாதெனில் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி இருந்தது. உங்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றவராகவும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும். மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நிலை இவ்வாறு இருந்தது. அதாவது தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உரக்க கூறினார்கள், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது. இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. مِنَ الْمُؤْمِنِينَ رِجَالٌ صَدَقُوا مَا عَاهَدُوا اللَّهَ عَلَيْهِ فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا. لِيَجْزِيَ اللَّهُ الصَّادِقِينَ بِصِدْقِهِمْ وَيُعَذِّبَ الْمُنَافِقِينَ إِن شَاءَ أَوْ يَتُوبَ عَلَيْهِمْ إِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رَحِيمًا. நம்பிக்கையாளரில் இத்தகையவர்களும் இருக்கின்றனர். அல்லாஹுவிடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டிவிட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தமது நேர்ச்சையை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. இதுவெல்லாம் நிகழ்ந்தது எதற்காகவெனில் அல்லாஹு வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலியை வழங்குவதற்காகவும், மேலும் நயவஞ்சகர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும், நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான். நிச்சயமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும்
கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். وَرَدَّ اللَّهُ الَّذِينَ كَفَرُوا بِغَيْظِهِمْ لَمْ يَنَالُوا خَيْرًا وَكَفَى اللَّهُ الْمُؤْمِنِينَ الْقِتَالَ وَكَانَ اللَّهُ قَوِيًّا عَزِيزًا. وَأَنزَلَ الَّذِينَ ظَاهَرُوهُم مِّنْ أَهْلِ الْكِتَابِ مِنْ صَيَاصِيهِمْ وَقَذَفَ فِي قُلُوبِهِمُ الرُّعْبَ فَرِيقًا تَقْتُلُونَ وَتَأْسِرُونَ فَرِيقًا وَأَوْرَثَكُمْ أَرْضَهُمْ وَدِيَارَهُمْ وَأَمْوَالَهُمْ وَأَرْضًا لَّمْ تَطَئُوهَا وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرًا. அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை திருப்பிவிட்டான். அவர்கள் எந்த பயனும் அடையாமல் தம் மன எரிச்சலுடனே அப்படியே திரும்பிவிட்டனர். நம்பிக்கையாளர்களின் சார்பில் போரிடுவதற்கு அல்லாஹுவே போதுமாகிவிட்டான். அல்லாஹு பேராற்றலுடையவனாகவும் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் இவ்வாறு தாக்க வந்த படையினருக்கு உதவினார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளிலிருந்து இறக்கி கொண்டு வந்தான். மேலும் அவர்களுடைய உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தினான். நீங்கள் இன்று அவர்களில் ஒரு பிரிவினரை கொன்று கொண்டும் மற்றொரு பிரிவினரை கைது செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். மேலும் அவன் அவர்களுடைய நிலத்திற்கும் அவர்களுடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் உங்களை வாரிசுகளாக்கினான். நீங்கள் கால் வைத்திருக்காத பூமியையும் உங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். يَا أَيُّهَا النَّبِيُّ قُل لِّأَزْوَاجِكَ إِن كُنتُنَّ تُرِدْنَ الْحَيَاةَ الدُّنْيَا وَزِينَتَهَا فَتَعَالَيْنَ أُمَتِّعْكُنَّ وَأُسَرِّحْكُنَّ سَرَاحًا جَمِيلًا. وَإِن كُنتُنَّ تُرِدْنَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ فَإِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْمُحْسِنَاتِ مِنكُنَّ أَجْرًا عَظِيمًا. நபியே, நீர் உம்முடைய மனைவிமார்களிடம் கூறிவிடும், நீங்கள் உலக வாழ்வையும் அதன் அழகையும் விரும்புகிறீர்கள் என்றால் வாருங்கள், நான் ஏதேனும் சிலவற்றை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடுகின்றேன். ஆனால் நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறு உலகையும் நாடுகிறீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் நற்செயல் புரிபவர்களுக்கு அல்லாஹு மகத்தான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான். يَا نِسَاءَ النَّبِيِّ مَن يَأْتِ مِنكُنَّ بِفَاحِشَةٍ مُبَيِّنَةٍ يُضَاعَفْ لَهَا الْعَذَابُ ضِعْفَيْنِ وَكَانَ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرًا. நபியின் மனைவியரே, உங்களில் எவரேனும் வெளிப்படையான மானக்கேடான செயலை செய்தால் அவருக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதான காரியமாகும். وَمَن يَقْنُتْ مِنكُنَّ لِلَّهِ وَرَسُولِهِ وَتَعْمَلْ صَالِحًا نُؤْتِهَا أَجْرَهَا مَرَّتَيْنِ وَأَعْتَدْنَا لَهَا رِزْقًا كَرِيمًا.
மேலும் உங்களில் எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், மேலும் நற்செயல் புரிந்தால் அவர்களுக்கு நாம் 2 மடங்கு கூலி வழங்குவோம். மேலும் நாம் அவர்களுக்காக கண்ணியமான நற்பாக்கியங்களை ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம். யா நிஸாஅன் நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸாஇ இன் اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. நபியின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்லர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாயிருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். மேலும் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். முந்தைய அஞ்ஞான காலத்தை போன்று ஒப்பனையையும் ஒய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு திரியாதீர்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நபியினுடைய குடும்பத்தினராகிய உங்களிலிருந்து தூய்மையின்மையை அகற்றி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நாடுகின்றான். உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற இறைவசனங்களையும் விவேகமான விஷயங்களையும் நினைவில் வையுங்கள். சின்னமாக அல்லாஹ் நுண்மையானவனாகவும் யாவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. ஆண்கள் மற்றும் பெண்களில் எவர்கள் முஸ்லிம்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் வாய்மையாளர்களாகவும் பொறுமையுடையோராகவும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிபவர்களாகவும் தான தர்மம் செய்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும்
தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாப்பவர்களாகவும் இன்னும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கின்றார்களோ சின்னமாக அவர்களுக்காக அல்லாஹு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டால் பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாது. மேலும் எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டான். وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ زَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ وَاللَّهُ أَحَقُّ أَن تَخْشَاهُ. فَلَمَّا قَضَى زَيْدٌ مِنْهَا وَطَرًا زَوَّجْنَاكَهَا لِكَيْ لَا يَكُونَ عَلَى الْمُؤْمِنِينَ حَرَجٌ فِي أَزْوَاجِ أَدْعِيَائِهِمْ إِذَا قَضَوْا مِنْهُنَّ وَطَرًا. وَكَانَ أَمْرُ اللَّهِ مَفْعُولًا. மேலும் நபியே, அந்த சந்தர்ப்பத்தை நினைத்துப் பாரும். எவர் மீது அல்லாஹுவும் நீரும் உபகாரம் செய்திருந்தீர்களோ அவரிடம் நீர் கூறிக்கொண்டிருந்தீர், உம்முடைய மனைவியை கைவிட்டு விடாதே, மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சு. நீர் அந்நேரத்தில் அல்லாஹு வெளிப்படுத்த நாடியிருந்த விஷயத்தை உம்முடைய உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர். மேலும் நீர் மனிதர்களுக்கு அஞ்சிக் கொண்டிருந்தீர். ஆனால் அல்லாஹுதான் நீர் அஞ்சுவதற்கு அதிக தகுதியுடையவன். ஸெய்த் அவளுடைய விஷயத்தில் தம் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு விவாகரத்து செய்யப்பட்ட அவளை உமக்கு நாம் மணமுடித்து வைத்தோம். நம்பிக்கையாளர்களின் வளர்ப்பு மகன்கள் தம்முடைய மனைவிமார் விஷயத்தில் தம் தேவையை நிறைவேற்றிவிடும் போது விவாகரத்தான அப்பெண்களின் விவகாரத்தில் நம்பிக்கையாளருக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹுவின் கட்டளையோ செயல்படுத்தப்பட வேண்டியதாகவே இருந்தது. مَا كَانَ عَلَى النَّبِيِّ مِنْ حَرَجٍ فِيمَا فَرَضَ اللَّهُ لَهُ سُنَّةَ اللَّهِ فِي الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلُ وَكَانَ أَمْرُ اللَّهِ قَدَرًا مَقْدُورًا. الَّذِينَ يُبَلِّغُونَ رِسَالَاتِ اللَّهِ وَيَخْشَوْنَهُ وَلَا يَخْشَوْنَ أَحَدًا إِلَّا اللَّهَ وَكَفَى بِاللَّهِ حَسِيبًا. அல்லாஹ் எந்த ஒரு பணியை நபிக்காக நிர்ணயித்துள்ளானோ அந்த பணியை ஆற்றுவதில்
நபியின் மீது எந்த தடையும் இல்லை. முன்பு சென்ற நபிமார்களின் விவகாரத்திலும் இதுதான் அல்லாஹுடைய நியதியாயிருந்திருக்கின்றது. மேலும் அல்லாஹுடைய கட்டளை திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பாயிருக்கின்றது. இது அல்லாஹுவின் நியதியாகும் இந்த மக்களுக்காக. அவர்களோ அல்லாஹுவின் தூது செய்திகளை சேர்ப்பிக்கின்றார்கள், அவனுக்கே அஞ்சுகின்றார்கள். மேலும் ஓர் இறைவனை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் அஞ்சுவதில்லை. மேலும் கணக்கு வாங்கிட அல்லாஹு போதுமானவன். ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وَكَانَ اللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمًا. மக்களே, முஹம்மது உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தை அல்லர். ஆனால் அவர் அல்லாஹுவின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார். அல்லாஹு ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اذْكُرُوا اللَّهَ ذِكْرًا كَثِيرًا وَسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا. هُوَ الَّذِي يُصَلِّي عَلَيْكُمْ وَمَلَائِكَتُهُ لِيُخْرِجَكُم مِّنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وَكَانَ بِالْمُؤْمِنِينَ رَحِيمًا. تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருங்கள். அவனே உங்கள் மீது கருணை பொழிகின்றான். அவனுடைய வானவர்களும் உங்கள் மீது கருணை புரியும்படி இறைஞ்சுகின்றார்கள். அவன் உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக. அவன் நம்பிக்கையாளர்கள் மீது பெருங்கருணை பொழிபவனாக இருக்கின்றான். அவர்கள் அவனை சந்திக்கும் நாளில் சலாம், சாந்தி உண்டாகட்டும் என்று வாழ்த்து கூறி வரவேற்கப்படுவார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்காக கண்ணியமான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا. وَبَشِّرِ الْمُؤْمِنِينَ بِأَنَّ لَهُم مِّنَ اللَّهِ فَضْلًا كَبِيرًا. وَلَا تُطِعِ الْكَافِرِينَ وَالْمُنَافِقِينَ وَدَعْ أَذَاهُمْ وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا. நபியே, சத்தியத்திற்காக சாட்சியம் பகருபவராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய அனுமதியுடன் அழைப்பு விடுப்பவராகவும் சுடர்வீசும் விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பி இருக்கின்றோம். எனவே எவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து திண்ணமாக பெரும் வெகுமதி இருக்கின்றது எனும் நற்செய்தியினை அறிவிப்பீராக.
நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் ஒருபோதும் நீர் பணிந்து விடாதீர். அவர்களுடைய துன்புறுத்தலை கொஞ்சமும் பொருட்படுத்தாதீர். மேலும் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. மனிதன் தன்னுடைய விவகாரங்களை ஒப்படைப்பதற்கு அல்லாஹுவே போதுமானவன். يا أيها الذين آمنوا إذا نكحتم المؤمنات ثم طلقتموهن من قبل أن تمسوهن فما لكم عليهن من عدة تعتدونها فمتعوهن وسرحوهن سراحا جميلا. நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்து பின்னர் அவர்களை தொடுவதற்கு முன்பாக விவாகரத்து செய்துவிட்டால் நிறைவேற்றுமாறு நீங்கள் கோரக்கூடிய வகையில் உங்களுக்காக அவர்கள் மீது இத்தா எதுவும் இல்லை. எனவே அவர்களுக்கு கொஞ்சம் பொருள்களை கொடுத்து நல்ல முறையில் அவர்களை அனுப்பி வைத்து விடுங்கள். يا أيها النبي إنا أحللنا لك أزواجك اللاتي آتيت أجورهن وما ملكت يمينك مما أفاء الله عليك وبنات عمك وبنات عماتك وبنات خالك وبنات خالاتك اللاتي هاجرن معك وامرأة مؤمنة إن وهبت نفسها للنبي إن أراد النبي أن يستنكحها خالصة لك من دون المؤمنين. قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم وما ملكت أيمانهم لكي لا يكون عليك حرج وكان الله غفورا رحيما. ترجي من تشاء منهن وتؤوي إليك من تشاء ومن ابتغيت ممن عزلت فلا جناح عليك ذلك أدنى أن تقر أعينهن ولا يحزن ويرضين بما آتيتهن كلهن والله يعلم ما في قلوبكم وكان الله عليما حليما. لا يحل لك النساء من
بعد ولا أن تبدل بهن من أزواج ولو أعجبك حسنهن إلا ما ملكت يمينك وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ رَقِيبًا. நபியே, நீர் மஹர் கொடுத்துவிட்ட உம்முடைய மனைவியரையும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டு உமது கைவசத்தில் வந்துள்ள அடிமை பெண்களையும் மற்றும் உம்மோடு ஹிஜ்ரத் செய்த பெண்களாகிய உம் தந்தையின் சகோதரர்களின் மகள்கள், உம் தந்தையின் சகோதரிகளின் மகள்கள், உம் தாயின் சகோதரர்களின் மகள்கள், உம் தாயின் சகோதரிகளின் மகள்கள் ஆகியோரையும் சின்னமாக நாம் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் அவள் தன்னைத்தானே நபிக்காக அன்பளிப்பாய் வழங்கி நபியும் அவளை திருமணம் செய்திட விரும்பும் பட்சத்தில் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். இந்த சலுகை உமக்கு மட்டுமே உரியதாகும், பிற நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை. ஏனைய நம்பிக்கையாளர்கள் மீது அவர்களுடைய மனைவிகள் மற்றும் அடிமை பெண்களின் விஷயத்தில் என்னென்ன வரையறைகளை நாம் விதித்திருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். இவ்வரையறைகளிலிருந்து உமக்கு நாம் விலக்களித்திருப்பது உமக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். உம்முடைய மனைவியரில் உம்முடைய விருப்பப்படி சிலரை உம்மை விட்டு தனிமைப்படுத்தி வைப்பதற்கும் நீர் விரும்புகின்றபடி வேறு சிலரை உம்முடன் வைத்துக் கொள்வதற்கும் நீர் தனிமைப்படுத்தி வைத்தவர்களில் எவரையாவது நீர் அழைத்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உம்மீது எத்தகைய தவறும் இல்லை. இதனால் இவர்கள் கண்குளிர்ந்தும் வருத்தமற்றும் இருப்பார்கள் என்பதையும், மேலும் எதனை நீர் அவர்களுக்கு அளித்தாலும் அதனை குறித்து அவர்கள் அனைவரும் திருப்தி கொள்வார்கள் என்பதையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். இதற்கு பின்னர் வேறு பெண்கள் உமக்கு ஆகுமானவர்கள் அல்லர். மேலும் இம்மனைவியருக்கு பகரமாக நீர் வேறு மனைவியரை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதி இல்லை. அவர்களின் அழகு உமக்கு மிகவும் பிடித்தமானதாயினும் சரியே. ஆயினும் உமக்கு அடிமை பெண்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாயிருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூதன் நபிய்யி இல்லா அன் يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ
وَمَا كَانَ لَكُمْ أَن تُؤْذُوا رَسُولَ اللَّهِ وَلَا أَن تَنكِحُوا أَزْوَاجَهُ مِن بَعْدِهِ أَبَدًا إِنَّ ذَلِكُمْ كَانَ عِندَ اللَّهِ عَظِيمًا إِن تُبْدُوا شَيْئًا أَوْ تُخْفُوهُ فَإِنَّ اللَّهَ كَانَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمًا நம்பிக்கை கொண்டவர்களே, நபியின் இல்லங்களில் அனுமதியின்றி நுழையாதீர்கள். உணவு தயாராகும் நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டும் இருக்காதீர்கள். ஆனால் நீங்கள் உணவு உண்பதற்கு அழைக்கப்பட்டால் அவசியம் செல்லுங்கள். சாப்பிட்டு முடிந்ததும் பிரிந்து சென்று விடுங்கள். பேசிக் கொண்டிருப்பதில் ஈடுபட்டு விடாதீர்கள். உங்களுடைய இச்செயல் நபிக்கு வேதனை அளிக்கின்றது. ஆயினும் வெட்கத்தின் காரணத்தால் உங்களிடம் அவர் எதுவும் சொல்வதில்லை. ஆனால் அல்லாஹுவோ சத்தியத்தை கூற வெட்டப்படுவதில்லை. நபியின் மனைவியரிடம் நீங்கள் ஏதேனும் கேட்க வேண்டுமென்றால் திரைக்கு பின்னாலிருந்து கேளுங்கள். உங்களுடையவும் அவர்களுடையவும் உள்ளங்களின் தூய்மைக்கு இதுவே ஏற்ற முறையாகும். அல்லாஹுடைய தூதருக்கு தொல்லை கொடுப்பது உங்களுக்கு ஆகுமானதல்ல. அவருக்கு பின்னர் அவருடைய மனைவியரை நீங்கள் திருமணம் முடிப்பதும் ஒருபோதும் ஆகுமானதன்று. அவ்வாறு செய்வது அல்லாஹ்விடம் திண்ணமாக பெரும் பாவமாகும். நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதனை மறைத்தாலும் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيدا. நபியின் மனைவியர் மீது இவ்விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவர்களின் தந்தைகள், அவர்களின் மகன்கள், அவர்களின் சகோதரர்கள், அவர்களின் சகோதரர்களின் மகன்கள், அவர்களுடைய சகோதரிகளின் மகன்கள், அவர்களுடன் நட்பு கொண்டுள்ள பெண்கள் மற்றும் அவர்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் ஆகியோர் அவர்களுடைய இல்லங்களுக்கு வரலாம். பெண்களே, அல்லாஹுவின் கட்டளைகளை மீறுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் நேரடி பார்வை வைத்திருக்கின்றான். إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا. அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் எனும் நல்வாழ்த்துக்களை அனுப்புகின்றார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். இன்னல்லதீன யு'ذூன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித்
الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தொல்லை கொடுக்கின்றார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் இழிவுபடுத்தும் வேதனையையும் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் குற்றம் புரியாதிருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாபெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம்மீது சுமந்து கொள்கிறார்கள். يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின் முந்தானையை தங்கள் மீது தொங்கவிட்டுக் கொள்ளட்டும். அவர்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا ملعونين أينما ثقفوا أخذوا وقتلوا تقتيلا நயவஞ்சகர்களும் எவர்களின் உள்ளங்களில் பிணி படிந்துள்ளதோ அவர்களும் மற்றும் மதீனாவில் கொந்தளிப்பை உருவாக்கும் வதந்திகளை பரப்பக்கூடியவர்களும் தங்களின் செயல்களிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு உம்மை வீறு கொண்டு எழச் செய்வோம். பிறகு அவர்களால் இந்நகரத்தில் சொற்பகாலமே உம்முடன் வசிக்க முடியும். எல்லா திசைகளிலிருந்தும் அவர்கள் சரமாரியாய் சபிக்கப்படுவார்கள். காணுமிடமெல்லாம் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். மேலும் மோசமான முறையில் கொல்லப்படுவார்கள். سُنَّةَ اللَّهِ فِي الَّذِينَ خَلَوْا مِن قَبْلُ وَلَن تَجِدَ لِسُنَّةِ اللَّهِ تَبْدِيلًا இது அல்லாஹ்வின் நியதியாகும். இத்தகையவர்களின் விவகாரத்தில் இந்நியதி முன்பிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய நியதியில் நீர் எவ்வித மாற்றத்தையும் காண மாட்டீர். يَسْأَلُكَ النَّاسُ عَنِ السَّاعَةِ قُلْ إِنَّمَا عِلْمُهَا عِندَ اللَّهِ وَمَا يُدْرِيكَ لَعَلَّ السَّاعَةَ تَكُونُ قَرِيبًا إِنَّ اللَّهَ لَعَنَ الْكَافِرِينَ وَأَعَدَّ
لهم سعيرا خالدين فيها أبدا لا يجدون وليا ولا نصيرا يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا மறுமை நாள் எப்போது வரும் என்று மக்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும், அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. உமக்கு தெரியுமா என்ன? அந்நாள் நெருங்கி வந்திருக்கலாம். எவ்வாறாயினும் நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் திண்ணமாக சபித்து விட்டான். மேலும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நெருப்பை தயார் செய்து விட்டிருக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். எந்த ஓர் ஆதரவாளரையும் உதவியாளரையும் அவர்கள் பெறமாட்டார்கள். எந்நாளில் அவர்களுடைய முகங்கள் நெருப்பில் புரட்டி எடுக்கப்படுமோ அந்நாளில் அவர்கள் கூறுவார்கள், அந்தோ நாங்கள் அல்லாஹுவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமில்லையே. மேலும் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கீழ்ப்படிந்தோம். அவர்கள் எங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்து விட்டார்கள். எங்கள் இறைவனே, இவர்களுக்கு இருமடங்கு வேதனை கொடுப்பாயாக. மேலும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாக. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவுக்கு தொல்லை அளித்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் இட்டுக்கட்டி கூறிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்து விட்டான். மேலும் அல்லாஹுவிடத்தில் அவர் கண்ணியத்திற்குரியவராயிருந்தார். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். மேலும் நேர்மையான சொல்லை மொழியுங்கள். அல்லாஹு உங்களுடைய செயல்களை சீர்திருத்தி விடுவான். மேலும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கவும் செய்வான். எவன் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றானோ அவன் மகத்தான வெற்றி அடைந்து விட்டான். إِنَّا عَرَضْنَا الْأَمَانَةَ عَلَى السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالْجِبَالِ فَأَبَيْنَ أَن يَحْمِلْنَهَا وَأَشْفَقْنَ مِنْهَا وَحَمَلَهَا الْإِنسَانُ إِنَّهُ كَانَ ظَلُومًا
ظُلُمًا جَهُولًا لِيُعَذِّبَ اللَّهُ الْمُنَافِقِينَ وَالْمُنَافِقَاتِ وَالْمُشْرِكِينَ وَالْمُشْرِكَاتِ وَيَتُوبَ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا. நாம் இந்த அமானிதத்தை வானங்கள், பூமி மற்றும் மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்தபோது அவை அதனை ஏற்க தயாராகவில்லை. மேலும் அதனை கண்டு அஞ்சின. ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான். சின்னமாக அவன் பெரிதும் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். ஏனெனில் இந்த அமானிதம் எனும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அதன் தவிர்க்க முடியாத விளைவு இதுதான். நயவஞ்சகம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இணை வைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தண்டனை அளிக்க வேண்டும். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான்.